அகர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ. நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க ஜெயிப்பாங்க. கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் 17th ஐபிஎல்லுடைய ஃபைனல் பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் நம்ம கூட இன்னைக்கு ராஜன் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். நேற்று மேட்ச் என்ன நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன நடந்துச்சு? இல்லை ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பற்றி. இல்லை, எஸ்ஆர்ஹெச் வந்து மேபி செகண்ட் பேட்டிங் போயிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். டாஸ் அப்போவே அதை ஃபீல் பண்ணேன். மேபி டியூ இருக்குமா இருக்காதான்றது ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூன்ற ஒரு ஃபேக்டரை வச்சு தான் வந்து நேற்று சஞ்சு சாம்சன் வந்து மேபி அவங்கள பேட் பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னென்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் மோஸ்ட்லி வின் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு கேம்பிள் ப்ளே பண்ணியிருக்கலாம். சஞ்சு சாம்சன் ஒரு டேரிங்கான ஒரு டிசிஷனாக எடுத்திருக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க பேட் பண்ணியிருந்தா ப்ரெஷர் போட்டிருந்தா மேபி இது பண்ணியிருக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் ஹென்ரிக் கிளாசன் வந்து ஒரு அவுட் பிளேட் பண்ணிட்டாரு. இவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை ஆர்ஆருக்கு. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க ஸ்பின்னர்ஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்க ஸ்பின்னர்ஸ் பெருசாக விக்கெட்டுக்கே போல. பேசர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க நேற்று ஃபுல்லாகவே. அதுதான் விஷயம் என்னென்னா த வே தி ரொட்டேட் த பிளேயர்ஸ்ன்னுவாங்க. இப்போ பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா சன்வீர் சிங் வச்சு ஒரு 3-4 மேட்ச் ஆடினார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷபாஷ் அகமது வந்து இம்பேக்ட் பிளேயராக இருந்தார். அத்தனை விக்கெட் போயிருந்தாலும் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு தான் போனார் ஷபாஷ் அகமதுக்கு, சன்வீர் சிங் போல. ஸோ அவர் ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. ஸோ எப்போவுமே டிராவிஸ் ஹெட் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவை இம்பேக்ட் பிளேயராக போடாமல் நேற்று அவர் உள்ள விளையாட வச்சுருந்தாங்க. ஸோ அது எதுக்காகனா நேற்று தான் அவர் கையில் பாலை கொடுத்தாங்க, 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பேட் கமின்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், ஒரு ஓவர்சீஸ் கேப்டன்ன்றது நிறைய ஒரு இஷ்யூ இருக்குது. அவங்களால இந்தியன் பிளேயர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து. ஸோ இதுதான் பேட் கமின்ஸினுடைய நாலேஜையும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டையும் ஸ்பான்டேனியஸாக ஒரு பிலீஃபோட ஒரு பிளேயரை நம்புறதும். ஷபாஷ் அகமது, அபிஷேக் சர்மாவெல்லாம் இப்படி ஒரு பிளேயர் இந்தியன் கேப்டன் இருந்திருந்தா கூட சப்போர்ட் பண்ணி விளையாட விட்டுருப்பாரா தெரியல. அதுதான் பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன் நான் பேட் கமின்ஸ். ஓகே, பேட் கமின்ஸோட கேப்டன்சி தான் நேற்று அவங்களோட மேட்சுக்கு வின்னிங் ஒரு பிக் ஃபேக்டர். அப்சல்யூட்லி அதுதான் விஷயம். ஓகே, கமிங் டு தி ஃபைனல்ஸ். கேகேஆரோட டீம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவரால் வியூ. உங்களுடைய கேகேஆர் எப்படி இருக்காங்க இது வரைக்கும்? அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே டாமினேஷனோட ஃபைனலுக்கு முதல்ல போனது அவங்க தான். எனக்கு கேகேஆர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஃபேவரட்ஸாக தான் வந்து பார்த்தேன். சுனில் நரேன் முதல்ல ஓப்பனிங் ஆட விட்டும் போது எனக்கு ஏதோ இந்த முறை வந்து இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு பார்த்தேன். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டாப்ல இருக்கிற நம்பர் 1 டீம்ல 25க்குள்ள ஆரஞ்சு கேப் போடுற 25க்குள்ளே 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுதான் விஷயமே. ஸ்டாட்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்டாட்ஸ் வந்து இப்போ ஒரு மேபி ஆர்சிபியாக இருக்கட்டும், இல்லை சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எந்த டீமாகட்டும், அந்த டீம் ஆரஞ்சு கேப் வின் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், கப்பை வின் பண்ணுறதோடைய சான்சஸ் கம்மி தான். ஏன்னா டீமை ஆஸ் எ டீமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஒரு பிளேயர், 2 பிளேயர், 3 பிளேயரை டிபெண்ட் பண்ணி ஆடுற டீம் எதுவுமே வந்து இப்போ ஃபைனல்ஸில் இல்லை. பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். அது என்னன்னா மோர் டிபெண்டன்ட் பிளேயர் கிடையாது. இப்போ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்கன்னே நம்ம பார்க்கக்கூடாது, எத்தனை பேர் இல்லைன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதில் யார் மேட்ச் வின்னர் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிளண்ட் ஆஃப் டீம் வித் நோ இன்ஜுரி அண்ட் தே பிளேயிங். என்ன நான் பார்த்தேன்னா எல்லா டீமுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் டிராஸ்டிக் சேஞ்சஸை காட்டினாங்க. ஆர்ஆராக இருக்கட்டும், ஈவன் பாருங்கள் எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எல்லாருமே ஆர்சிபி ஆகட்டும், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் வேறு மாதிரி இருந்தது. கேகேஆர் ஒரே லெவலில் ஆடின மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அதில் எல்லா பிளேயர்ஸுமே வந்து நல்லா விளையாடுவாங்க. பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேஸாக இருக்காங்க, ஃபேஸ் வேரியேஷன் பண்ணவா இருக்காங்க, ஸ்பின்னராக, லெக் ஸ்பின்னாக இருக்காரு, ஆஃப் ஸ்பின்னாக இருக்காரு, மிஸ்ட்ரி பவுலர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம சுனில் நரேன் இருக்காங்க. ஸோ இதுவும் இல்லை, இன்னொரு ஆப்ஷனாக நான் ரசலை வச்சு போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிளண்டி ஆஃப் ஆப்ஷன். பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களை எதுவுமே சொல்ல முடியாது, நீங்கள் எத்தனை விக்கெட் போனாலுமே வந்து அடிப்பாங்க. ஸோ வெரி குட் ஃபைட்டர்ஸ். பிஹைண்ட் தம் there is GG. Okay. கௌதம் கம்பீர் இருக்காரு. ஸோ he knows better KKR. Nobody else than him no KKR. ஷாருக் கான் வந்து இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிற மனுஷனை அதையும் விட்டுட்டு வராருன்னா தட் இஸ் த லவ் he showing for the cricket. கௌதம் கம்பீர். ஸோ அவர் வின் பண்ணால் அது ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயருக்கு
இது ஒரு ட்ரிபியூட்டா இருக்கிற ஐபிஎல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஒரு பிளேயரா பார்த்துருவோம். நரேன் அண்ட் குர்பாஸ், அதாவது எல்லா பிளேயர்ஸும் ஃபாரினர்ஸ் போனதை ரீப்ளேஸ் பண்றது கஷ்டப்பட்டாங்க. ஆனா குர்பாஸ் அன்னைக்கு ஒரு லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 20-30 அடிக்கட்டுமே, அது எப்படி ஃபில் சால்ட் குயிக் அடிப்பாரோ அதே மாதிரி அடிச்சாரு. அந்த காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பில் சால்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷஹீத் அஃப்ரிடி, அவர் சேவாக் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஷஹீத் அஃப்ரிடி, கிறிஸ் லின்னு ஒரு பிளேயர் இருந்தார், மேபி கேகேஆர்கே கூட ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர் 10 balls 30 runs அவுட் அப்படி. ஓகே, இப்போ பில் சால்ட் அவுட் ஆனாலும் அது பெருசா கேகேஆர் இது வரைக்கும் பாதிக்கல. நாளைக்கு ஈவன் குர்பாஸ் அவுட் ஆனாலுமே கேகேஆர் பாதிக்காது. ஆமா, மேபி ஒரு 30-40 ஆடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அது ஆப்போனண்ட்டுக்கு தான் ப்ரெஷர். ஸோ குர்பாஸ்ன்றவர் ஜாலியாக விளையாடலாம், அவர் மேல ஒரு டிபெண்டன்சி கிடையாது. இப்போ ஆர்ஆர்ல வந்து ஜாஸ் பட்லரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இங்க இல்ல. இவங்களுக்கு அட்வான்டேஜ்ல தான் இருக்கு கேகேஆர். அதுக்கு அடுத்தது வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், மிடில் ஆர்டர் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயர், ஆண்ட்ரூ ரசல். வெங்கடேஷ் ஐயர் ஒரு நல்ல பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் we all know he is a good player of spinner. இந்த ட்ராக்குக்கு அவர் நல்லாவே விளையாடுவார். இந்த ட்ராக் வந்து அவருக்கு பிடிச்ச ட்ராக், அவர் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அர்லி ப்ளோ இருந்துச்சுனாலும் நிறையனும் இவங்களும் போனாலும் ஸ்டடி பண்றதுக்கு those two ஐயர் காம்பினேஷன், வெங்கடேஷ் ஐயரும் ஸ்ரேயஸ் ஐயரும் கண்டிப்பா ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்றதுக்கான குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. ஓகே, அடுத்தது கமிங் டு த பர்பிள் கேப் அண்ட் அவங்களுடைய பவுலிங் ஸ்குவாட பத்தி பார்ப்போம். வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு ஸ்பின்னர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்பின்னர்ஸ்ல எனக்கு வருண் மேல வந்து நாளைக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். என்ன விஷயம்னா, டிராவிஸ் ஹெட் அவர் தான் அதிகமா நம்பி இருக்காங்க உண்மைதான். பட் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் இதுக்கு பிளான் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ட்ரிபாதி பாத்தீங்க, ஸ்பின்னர் சூப்பரா நம்ம பார்த்தோம். அஸ்வினை வந்து ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் ஆடிட்டு அந்த பக்கமே சேஃபா நின்றாரு டிராவிஸ் ஹெட். ஆமா, பட் அது மாதிரி கிடையாது வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி வந்து நல்ல பவுலர், he can bowl 6 to 7 வேரியேஷன். பட் என்ன ப்ரெஷர்னா, நேத்து அவ்வளோ பெரிய ஒரு பவுலர் அஸ்வின் அதே பிச்சிலேயே ஆடினவர் அத்தனை வருஷமா, அவரே வந்து பால ஃபேஸா போட ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்பின்னர் மாதிரியே பிஹேவ் பண்ணல நேத்து. ஸோ த ப்ரெஷர் கேம் வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்ணதான் கண்டிப்பா பார்ப்பாங்க. பவர் பிளேக்குள்ள வந்தா இல்ல, பவர் பிளேக்கு வெளியில வந்தா ஸ்ரேயஸ் ஐயரையும் வெங்கடேஷ் ஐயரையும் அவர் நிறுத்துவாரான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எனக்கு சுனில் நரேன் வந்து ஒரு அவங்களோட ப்ராஸ்பெக்ட் ஸ்பின்னரா இந்த ஐபிஎல்ல பெருசா பண்ணலனாலும் ஒரு பிக் கேம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக சுனில் நரேனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் நாளைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் நினைக்கிறேன். பவுலிங்ல பேட்டிங் நல்லா தான் ஆடி இருக்காரு, 4 மேட்சா சரியா விளையாடல. இருந்தாலும் சுனில் நரேனும் வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. தே வாண்ட் 30-40 தான் அவர்கிட்ட இருந்து அடிச்சா பெரிய ஸ்கோர் அடிச்சா யாரும் சுனில் நரேன் வந்து கேகேஆர் வந்து நின்று எனக்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுன்னு யாருமே கேட்க போறதும் இல்லை, அது அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இட்ஸ் அ போனஸ் தான். அவரோட பவுலிங் நாளைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பேசர்ஸ்க்கும் இந்த பிச் யூஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாருமே சொன்னது நேற்று வந்து அந்த ஸ்பின்னர்ஸோட 8 ஓவர் தீர்மானிங்கன்னு. எப்படி எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்பின்னர்ஸ் தீர்மானிச்சாங்களோ ஆர்ஆரோட பேசர்ஸ் தான் அவங்களுக்கு பயங்கரமா பண்ண. அதே மாதிரி நாளைக்கு ஸ்டார்க்கு எப்படி இருக்கும்? ஸ்டார்க்கு அதான் பாத்தீங்கன்னா கடைசி 2 மேட்சே பார்த்துருப்பீங்க, ரொம்ப முக்கியமான மேட்ச். டிராவிஸ் ஹெட் ஒரே போட்டு எடுக்கிறாரு, ஸ்விங் பண்றாரு. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன் பல லீக்ஸ்ல. எப்பப்பெல்லாம் அவர் ஸ்டார்க்கு எதிராக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 5 டக் ஆயிருக்காராம் இவர்கிட்ட ஸ்டார்க்கு எதிராகவே. ஃபேஸ் பண்ணதே 6 பால் தான், ஏன்னா அன்னைக்குதான் 2 பால் ஃபேஸ் பண்ணிட்டாரு. மற்ற பால்லாம் 1 பால்லே எடுத்திருக்காரு. அது பெரிய த்ரெட். அந்த ப்ரெஷர் வந்து டிராவிஸ் ஹெட் மேல கண்டிப்பா அவர் மைண்ட்லயுமே இருந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா ஃபைனல் மேட்ச் வேற, ஸ்டார்க்கு பத்தி உங்களுக்கே தெரியும். ஸோ அது பெரிய பேட்டலா இருக்கும். டிராவிஸ் ஹெட் இது ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பெரிய ஒரு பேட்டலா இருக்கும் ஸ்டார்க். ஓகே, இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி போவாங்க நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் 11ஸ்ல இருந்து? எனக்கு சேஞ்சஸ் இல்லை, பட் என்னுடைய ஒரு பர்சனலா அன்கிரீஸ் ரகுவன்சி எங்கேயாவது ஃபிட் இன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் பேட்டர், ஒரு நல்ல பிளேயரு, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நல்லா ஆடக்கூடியவர், யங்ஸ்டரு. ஆனா அந்த ஒரு மெச்சூர்டு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு 3-4 இன்னிங்ஸ். மேபி அவர் இன்செர்ட் பண்றதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேகேஆர் வேணா யோசிக்கலாம். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். பட் அன்கிரீஸ் ரகுவன்சியை எங்கேயாவது ஃபிட் இன் பண்ணலாம். ஏன்னா ஒரு கிரைசிஸ் வந்தா காப்பாத்துற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, அடுத்தது கமிங் டு எஸ்ஆர்ஹெச். அவங்களுடைய பேட்டிங் லைன் இதே மாதிரி தானே அங்கேயும் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தானே இவங்க எல்லாரும் மேட்ச் வின்னர்ஸ்னா அவங்க எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ் மாதிரி தானே. டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, 2 பேருமே. டிராவிஸ் ஹெட் 5-6-7 ரன்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு இந்த சீசனை. அபிஷேக் சர்மா 482 ரன்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு. இப்போ என்ன அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா,
அங்க ஓப்பனிங் வந்து போனஸ் தான் நான் சொன்னேன். இங்க இவங்க ஓப்பனிங் தான் இவங்களுக்கு வந்து பலமே. ஓப்பனர்ஸ் 70+ ரன் பவர் பிளேல அடிச்சா மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, மற்றதெல்லாம் தோத்துருக்காங்க. எக்ஸெப்ஷன் எஸ்டர்டே மேட்ச். என்னன்னா நேத்து மேட்ச்ல தான் என்ன ஆச்சுன்னா அவங்க 67 என்னோ ஸ்கோர் பண்ணாங்க, அதுல வின் பண்ணாங்க. ஏன்னா இது போர் பர்ஃபார்மன்ஸ். குயிக்காவே அவுட் ஆயிட்டாரு. ஓகே, அவுட் ஆயிட்டாரு. யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே காலி ஆயிடுறாங்கன்னு வச்சுங்க. 2 பேர் இருந்த தலைவலி. இதுல நான் பாக்குறது என்னன்னா மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய வீக்னஸா இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். நேத்து மேட்ச்ல தான் அவங்க கிளாஸ் ரொம்ப கிளாஸனுக்குமே ஒரு சப்போர்ட்டிவ் இன்னிங்ஸ் யாரும் கூட ஆடி கொடுக்கல. ஒரு 30+ கூட ஆடல. திருப்பதி நேத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. திருப்பதி நல்ல இன்னிங்ஸ், சூப்பர் இன்னிங்ஸ். நேத்து நீங்க கவனிச்சீங்கன்னா பாத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 விக்கெட்ஸ் வந்து பிஹைண்ட் த ஸ்கொயர்ல தான் எல்லாருமே அவுட் ஆயிடும். ஆமா, எல்லாருமே. என்ன ரீசன்னா பால் நின்று வரல, நேத்து பால் ஸ்கிடிங் ஆகுது. ஸோ எல்லாருமே பிக் ஷாட்ஸ் போகும்போது எட்ஜஸ்ட் பண்ணி அந்த சர்க்கிள்லேயே தான் அவுட் ஆனாங்க. சஹலே வந்து 2 கேட்ச் பிடிச்சாரு, அங்கேயே பார்த்துருப்பீங்க நீங்க. டெல்லிக்கு பக்கத்துல நின்று பிடிச்சாரு கேட்ச. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா பிச் பிஹேவிங் டிஃப்ரெண்ட். நாளைக்கு வந்து என்ன பிச்சை யூஸ் பண்ண போறாங்கன்றது இருக்கு. மேபி பிளாக் சாயில் இருந்தது, 2 பிச் போட்டிருக்காங்க. நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பிச்சில் ஏதாவது ஒன்று இருக்கும்போது பேலன்ஸ்டாக தான் இருக்கும். பிச்சஸ்ல ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. அது எஸ்ஆர்ஹெச் ஒரு பெரிய பலமா இருக்கும். எனக்கு என்னன்னா இங்க எய்டன் மார்க்ரம் வெரி குட் பிளேயர். நான் நேற்று பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் பேசல. எய்டன் மார்க்ரம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஒரு 1 down 2 downனா ஓகே. பட் ட்ரிபாதியும் நிதிஷ்குமார் ரெட்டியும் அதை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா எய்டன் மார்க்ரமுக்கு பதிலாக என் இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னா மேபி ஃபைனலுக்கு கிளென் பிலிப்ஸை இறக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, கிளென் பிலிப்ஸ் இறக்குவாங்க. அது எப்படி இவ்வளவு 17 மேட்ச் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்ஸ்டிங் சொல்லுது அது மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நானும் அன்னைக்கு நினைச்சேன் அபிஷேக் சர்மா பவுலிங் போட்டா நல்லா இருக்கும் நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். சொல்லக்கூட இல்ல. பார்ட் டைம் பவுலர் தான். மொத்தமாவே 9 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. நேத்து மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மொத்தமாவே 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி பயப்படாம ட்ரை பண்றாரு பேட் கமெண்ட்ஸ். எப்பவுமே who dares they can win, அதுதான் விஷயம். அவருக்கு வந்து ஒரு கேப்டன்சின்றத அவர் என்ஜாய் பண்ணி பண்றாரு. ப்ரெஷரா பண்ணவே இல்லை பேட் கமெண்ட்ஸ். ஒரு பவுலர் கேப்டனா இருக்கிறதே பெரிய ப்ரெஷர். ஓகே, நாளைக்கு ஹென்ரிச் மிடில் ஆர்டர்ல ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நிதிஷ்குமாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா போன மேட்சே அவர் டிசப்பாயிண்டடா இருப்பாரு. அவர் வந்து 6th டவுன் இறக்கி விட்டாங்க. 6th பிளேயரா வந்து இறங்கினாரு. அவர் 3-4ல ஆடிட்டு இருந்தாரு. அந்த 4 பொசிஷன்லயே ஆட விடும்போது அவர் பெட்டரா ஆடுவாருன்ற ஃபீல் எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஸ்பின்னையும் வந்து நல்லா விளையாடுவாரு, ஃபேஸையும் விளையாடுறாரு. ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் பில்டரா இருக்காரு. எனக்கு என்னன்னா கிளாசன் வந்து கொஞ்சம் பின்னாடி வர்றது நல்லதான். பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஃப்ரண்ட்ல ஆடணும், அவருக்கு முன்னாடி ஆடணும். ஓகே, அதாவது கமிங் டவுனோட பவுலிங் ஸ்குவாட், அதாவது எப்பவுமே பேசர்ஸ் பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த பிஜில் அபிஷேக் சர்மாவையும் சபாஸ் அகமதை பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அவங்க 2 பேருமே 4 ஓவர் போட்டு அபிஷேக் சர்மா 24 runs தான், 2 விக்கெட்ஸ் ராஜஸ்தானுக்கு எதிராக. அதே மாதிரி சபாஸ் அகமது 23 runs 4 overs 3 விக்கெட்ஸ். கரெக்ட். என்னன்னா இப்போ 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இவங்க ஃபுல்லா ஸ்குவாட்லயுமே ரைட் ஹேண்டர்ஸ். அதனால 2 பேரும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் கேகேஆர் கிட்ட இது வேலைக்கு ஆகாது. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனோட வருவாங்க. வெங்கடேஷ் ஐயர், ஆமா 2 பேர் இருக்காங்க. ரிங்கு சிங் இருக்காரு. அவங்க கரெக்டா வச்சிருக்காங்க பேலன்ஸ்டா. இவங்க அந்த பிளானோட இப்ப போக முடியாது. அபிஷேக் சர்மாவும் ஓவர் கொடுக்க மாட்டாரு நாளைக்கு அப்படின்றீங்க? ஆமா, கொடுக்க மாட்டாரு நாளைக்கு. கொடுத்தாருன்னா அதுக்கு பெரிய காஸ்ட் வந்து கப்பா கூட இருக்கலாம். மேபி வேற பிளேயர்ஸ் நீங்க சபாஸ் அகமது கூட நாளைக்கு ஒரு ஓவரோட நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மேபி பேட் கமின்ஸ் வேற ஒரு பிளான் வச்சிருக்காரு. நாளைக்கு அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் யார் போடுவான்னு நினைக்கிறீங்க? கிளென் பிலிப்ஸ். அவர் நாளைக்கு உள்ள இறங்குனாருன்னா கிளென் பிலிப்ஸ். நேற்று வேற மார்க்ரம் ட்ரை பண்ணாங்க. அவரோட ஒரு பால் தூக்கி எங்கேயோ இல்ல, அவர் நல்ல ஸ்பின்னர் தான், நமக்கு தெரியும் மார்க்ரம் பத்தி. பட் இவங்களுக்கு இப்ப தேவை என்னன்னா பினிஷர். அந்த எண்ட்ல போய் இறங்கி ஆடணும். ஸ்பின்னரை டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு நல்ல ஸ்வீப் இருக்கிற ஒரு பிளேயரு, எல்லா சைடும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு, பிக் ஹிட்டரு. கிளாசனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். இல்ல கிளாசன் அவுட் ஆனாலும் ஒரு 5 overs, கடைசி 5 overs வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கா மாற்றக்கூடிய ஆளா கிளென் பிலிப்ஸை நான் பாக்குறேன். மார்க்ரம், ஐம் நாட் அஃபெண்டிங் மார்க்ரம். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் இஸ் தேர். நான் அதுதான் சொல்ல வரேன். எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஆப்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சன்வீர் சிங்கை விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு சபாஸ் அகமத் வந்து உள்ள இறக்குறாரு. அவ்வளவு விக்கெட் போயிருந்தாங்க. உண்மையில நான் நேரத்துல நிறைய அந்த மாதிரி சேஸ்லாம் எதிர்பார்க்கல. அபிஷேக் சர்மா ஸ்பின் பால் எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதது எதிர்பாருங்க. அதான் பேட் கமெண்ட்ஸ். பிக் பாஸ் சொன்ன மாதிரி சொல்லியாச்சு ஐபிஎல் இப்போ ஃபைனல் இருக்கும். இல்ல ஒன்றும் பேட் கமெண்ட்ஸ் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இப்ப பாருங்க, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு.
வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு. நீங்க இதெல்லாம் வின் பண்ணணும்னா ஒரு ஆள் தான் முடியும் அப்படி இப்படின்னு ஏதோ பேச்செல்லாம் இருக்கும். நம்ம இந்தியாவில் ஒரு கப்பை வின் பண்ணாலே தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு அவர் தான் வின் பண்ணாருன்னு பேசுவோம். எதுவுமே இல்லாம அசால்ட்டா வந்து ஆடிட்டு இருக்காரு. போய் 6 வருஷமா பிளே ஆஃபுக்கே வராது. T20 வேர்ல்டு கப்புக்கு வேற எந்த 4 டீம் வரும்னு கேட்டா ஒன்னு ஆஸ்திரேலியா, மிச்சம் 3 எனக்கு எதுவுமே இது வந்து ஓவர் கான்பிடன்ட் சொல்லுவாங்க. என்ன கேட்டேன்னா என்ன சொல்லணும்னா தட் இஸ் மேன் ஹூ இஸ் கூல் அண்ட் இதுக்கு பேர் தான் நான் கூல்னு நினைக்கிறேன். அவனுடைய பர்ஃபார்மன்ஸை அந்த கான்பிடன்ஸ் தான் ஒரு மனுஷனை வந்து பெருசா கொண்டு போகும். எதுக்கு கான்ட்ரோவர்ஷியலா கூட இருக்கட்டும், அது கூட ஆப்போசிஷன் ஒரு ஃபியர் ஆகுதுல்ல. அது பேட் கமின்ஸ் வந்து ஏற்கனவே இது வேர்ல்ட் கப் ஃபைனல்லே சொன்னார் இல்லைங்களா, எல்லாரும் சைலன்ஸ் பண்றாங்க கான்பிடென்ட். இப்ப தப்பா போனாலும் பரவாயில்ல, நல்லா ஆடினாங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடிய மனுஷன். அஸ் அ கிரிக்கெட்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பேட் கமின்ஸ் வந்து இவ்வளவு கோடி கொடுத்து எடுக்கிறது பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்றது ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு, ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு ஆல்ரெடி. நத்திங் டு ப்ரூவ் அண்ட் நத்திங் டு லூஸ் ஃபார் பேட் கமின்ஸ். இவரு ஃபுல் ஃப்ளோல வின் பண்றதுக்கான ஒரு இதுல தான் போவார். நாளைக்கு புவி, நட்ராஜன் அவங்களோட பேட் கமின்ஸ் அவங்களுடைய பேசஸ் அட்டாக் எப்படி இருக்கும்? 3 பேருமே இது வரைக்குமே காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்து ஈச் அதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆடுறாங்க. யாராவது ஒருத்தர் அடி வாங்கினா கூட மீதி 2 பேர் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஜெல்லிங் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு கம்பேர்ட் டு கேகேஆர். ஆனா கேகேஆர் என்னன்னா இவங்க பெஸ்டான டைம்ல பெஸ்ட் இதோ பண்ணி ட்ரை பண்றாங்க. SRH இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு பெஸ்டா பண்ணும்போது தான் அவங்க வராங்க. ஆனா அவங்க ஷட்டில்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஷட்டில்டுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பெரிய பெரிய இன்னிங்ஸ் பிக் இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணல. 30, 40, 50 அடிக்காம கூட மேட்ச் வின் பண்ணிட்டு போறாங்க 200 ரன் அடிச்சுட்டு. புரியுதுங்களா? சோ அப்படி என்னன்னா அது ஒரு டீமா ஒரு நம்ம அந்த ஆரம்பிக்க பார்க்கும்போது அதான் தெரியுது. அவங்க 25 பேருக்குள்ளே 3 பேர் தான் இருக்காங்க. கேப் வச்சு ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா அவங்க பார்த்தா மேட்ச் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த டேபிள்ல வந்திருக்காங்க. கேப்பை விட கப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ கேப்பை வச்சு என்ன பண்றது? யாரும் ஞாபகம் வச்சுக்கவே போறது இல்லை. நான் இத்தனை வாட்டி ஆரஞ்சு கேப் வாங்கினேன், இத்தனை வாட்டி பர்பிள் கேப் வாங்கினேன் அப்படின்னா செலவைக்க போறாங்களா என்ன? பட் கப்பு வின் பண்ணாதான் இப்படிலாம் காட்டலாம். புரியுதுங்களா? அந்த விஷயம் இருக்கு. இப்படி காட்டலாம், மற்றவங்களை வெறுப்பேற்றலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. கப்பு தான் வந்து பேசும். எப்படி இருந்தாலுமே என்னன்னா நீங்க பர்ஃபார்ம் பண்ணாலும் கப் மேட்டர்ஸ். கேகேஆர் விசஸ் SRH ஹெட் டு ஹெட் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னா ஓவராலா 27 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதுல கேகேஆர் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க 18 மேட்ச். SRH மொத்தமே 9 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்லயுமே கேகேஆர் தான் 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. SRH வின் பண்ணவே இல்லை ஒரு மேட்ச் கூட கேகேஆருக்கு அகைன்ஸ்டா. ஓகே ஃபைன். டாமினேட்டிங்கா கேகேஆர் தான் இருந்திருக்காங்க. நீங்க ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு பக்கவா அக்யூரேட்டா சொன்னீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்ஸ் டசன்ட் வின் மேட்சஸ். ஸ்டாட்ஸ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நேத்து தோத்து இருந்தா கூட இன்னைக்கு ஜெயிப்பான். ரைட்டுங்களா? ஆல்ரெடி நான் CSK RCBலயே இதை விட மோசமான ஸ்டாட்ஸ் இருந்தது RCB. ஆமா. பட் நான் கான்பிடண்டா சொன்னேன். என்ன விஷயம்னா ஸ்டாட்ஸ் டசன்ட் மேட்டர். மொமெண்டம் அந்த டே டாஸ் கூட விஷயம் இல்லை. நான் சொல்லுவேன் என்ன டிசிஷனை நம்ம எடுக்கிறோம், உங்களோட பிளேயர் என்ன சப்போர்ட் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான். என்னை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸா ஒரு கேப்டனா அவர் வந்து விளையாடும் போது அவர் டீம் வந்து 13 பேர் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது. நாட் 11, 13. ஒரு 3 மனுஷன் பண்ற வேலையை பேட் கமின்ஸால பண்ண முடியுதுன்னு நான் நம்புறேன். இந்த சைடு ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா பெருசா பர்ஃபார்ம் பண்ணனாலும் இந்த டீம் ஓரளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறாரு. தினேஷ் கார்த்திகால அதை பண்ண முடியல. யங் ஏஜ்ல இருந்து பாத்துட்டு இருந்திருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயரோட யங் ஏஜ்ல இருந்து ஒரு கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. நல்லா பண்றாரு. ஆஸ் அ பிளேயரா இல்லைன்னா கூட கேப்டன்சி பண்றாரு. நல்லா டீம் இருந்ததுன்னா அவங்க பண்றது ஓகேன்னு சப்போர்ட் பண்றதுனாலயும் இவரை கேப்டன்சி நம்ம சொல்ல முடியாது. டீம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் ப்ரெஷரே இல்லையே. ஸோ அவர் கேப்டன்சி பத்தி நான் இப்போ வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் பேட் கமெண்ட்ஸ் உடைய ஐடியாஸ் ஒர்க் ஆச்சுன்னா இதுதான் ரைட் டைம் டு பீட் கேகேஆர் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். எனக்கு SRH கப் அடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கு இப்போதைக்கு. பட் கேகேஆர் மாதிரி ஒரு டீம் அடைக்கணும்னா நாளைக்கு அவங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஹெட் வந்து நாளைக்கு வந்து இந்த ஸ்டார்க்கோட பேட்டில் தாண்டினாருன்னா இதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிச்சில் கேகேஆர் இந்த இயர் 1 ஆடி இருக்காங்க, அதை தோத்துருக்காங்க. SRH 1 CSK தோத்துருக்காங்க. நேத்து RR வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ஏன்னா ஒரு மேட்ச் அவங்களுக்கு முந்தின 2 டேஸ் முன்னாடி ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்கிறது SRH ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குமா? கண்டிப்பா பிளஸ் பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பிளஸ் பாயிண்ட் தான் விளையாடுறது. நீங்க எப்பவுமே யூஆர் அன் ஃபார்ம், யூஆர் அன் கேம்னும் போது 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க ஆட முடியாது. ஆனா அவங்களும் ரொம்பலாம் லேட் ஆயிடல.
2-3 days இவங்களோட என்ன பிச்சில் ஒரு வாட்டி ஆடி இருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா என்ன ஒரு விஷயம், இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருக்குன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு சூட் ஆன மாதிரி இருக்குது பவுலர்ஸ். பிளேயர்ஸும் திரிபாதி ஆகட்டும், நீங்க யோசிச்சீங்களா திருப்பதி பிளே ஆஃப் முன்னாடி கொண்டு வந்து இறக்குவாரு? நான் திங்க் பண்ணவே இல்லை. திங்க் பண்ணவே முடியாது நீங்க. அதுதான் பேட் கமின்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. திரிபாதியோடைய பொட்டன்ஷியலை எங்க கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது இவங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்க. நடராஜன் அவர் எவ்வளவு மேட்ச் விளையாடி பாருங்க. வருண் அவ்வளவு மேட்ச் விளையாடுனது இல்லை. நீங்க சென்னையில உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றேன், வருண் அவ்வளவா விளையாடுனது இல்லை சேப்பாக்கம் ஸ்டேடியம். அதையும் தாண்டி எவ்வளவு மேட்சஸ் ஆடுறது தாண்டி அதையும் தாண்டி தான் பார்க்க முடியாது. அஸ்வின் அவ்வளவு பெருசா பண்ணல, அவர் எவ்வளவு மேட்ச் ஆடி இருப்பாரு, நடராஜன்லாம் அவங்களோட மேட்ச் ஆடி இருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவு எதிர்பார்த்தாங்க நேற்று. அஸ்வின் இல்ல எல்லா டைம்லயும் ஒரே டைம்ல மெஷின் கிடையாது. அவர் ஒரு நல்ல ஒரு லெஜண்ட் தான். அவரும் நமக்கு இந்தியன் டீமோட ஒரு லெஜண்ட்ல நான் அஸ்வினையும் சொல்லுவேன். நேத்து பேட் டே ஃபார் தெம். அவங்க என்னன்னா எப்பவுமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு போகணும், மற்றவங்களுடைய வீக்னஸை தேடி போனோம்னாவே நம்ம ஃபெயில் ஆயிடும். அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டாங்களோ, விக்கெட்ஸுக்கு பதிலா அவர் பயந்துட்டு ரன்னு போயிருமோன்ற இதுல வேகமா பந்த போட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லாம் இருக்கு. நாளைக்கு ரெண்டாவது பிட்ச் அண்ட் டாஸ் எப்படி நாளைக்கு பிட்ச் வின் பண்ணாங்கன்னா டியூ ஒன்றும் பெரிய ஃபேக்டர் இல்ல. டியூ இல்ல, நேத்து மேட்ச் பார்த்ததால நாங்க சொல்றோம். பட் இட்ஸ் a final, better to bat first. ஃபைனல்ன்றதுனால இந்த ஸ்கோர் போர்டு பிரஷர், அதுவே ஒரு பெரிய பிரஷர். நேத்து ஒன்றும் பெரிய ஸ்கோர் இல்லைங்களே, 200+ சேஸ் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் தான் போவார்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் மைண்டே அப்படி இருக்கும், கீப் பாயிண்டிங் டைம்ல இருந்தே அந்த மைண்ட் தான் இருக்கும். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் வின் பண்ணாலும் பேட்டிங் தான் போவார். ஏன் சொல்றேன்னா இவங்களோட வீக்னஸ் செகண்ட் பேட்டிங்ன்றது. நீங்க யாரு எஸ்ஆர்ஹெச் ஒரு 180 அடிங்க, ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்க் எடுங்க, ஸ்டார்க் போட்டு ஹெட் எடுங்க, எடுத்தீங்கன்னா என்ன ஒண்ணு நினைக்கிறீங்க? நேத்து மாதிரி தான் ஆயிரும். நேத்து ஃபுல்லி பிளண்டர் தானே நேத்து விளையாடுனது. சாம்சன் ரியான் பராக் ரெண்டு பேருமே அந்த ஷாட் தேவை கிடையாது. இப்போ நான் பார்த்த கிரிக்கெட் ஃபோர்ல நான் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு பாக்குறேன் 80% ஆர்ஆர் வின் பண்ணணும்னு போட்டிருக்கு. 9வது ஓவர் 10வது ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12% போட்டிருக்கு. ஸோ என்ன ரீசன்னா இது அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணி தோத்துட்டாங்க, இவங்க அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி தோத்துருக்காங்க. அவங்க தோக்கடிக்கல, இவங்களே தோத்துட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல். இது ஒன்றும் பெரிய ஸ்கோர் இல்லை, இவங்க ஒன்றும் பெரிய டர்ன்லாம் ஆகல. அவங்க விக்கெட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா ஆம்பால் போட்டு தான் எடுத்தாங்க. ஸ்கிட் ஆகி தான் விக்கெட் எடுத்தாரு அபிஷேக் சர்மா. ஒன்றும் பெரிய டர்னு டாஸ் டப் டெலிவரியை போட்டு நீ அடிக்க போய் மாட்டிலாம் அவுட் ஆகல. ஆம்பால் போடுறாரு, ஸ்ட்ரைட்டா வருது, விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. ஹெட் மயர் ஸ்லாக் ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பிளண்டர். மேபி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண ஒரு பிளேயர் இல்லை, ஹெட் மயர் ரோமன் பவர்ல ஆட மாட்டாங்க இந்த பிச்சில்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் அவங்களோட போயிருந்தாங்க. அண்ட் ஃபைனலா யாரு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? யார் ப்ராபபிலிட்டியா சொல்லிருங்க, இவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒன் சைடா போக முடியாது, நமக்கே கஷ்டமா இருக்கு. ரெண்டுமே ஸ்ட்ராங் டீம். ஆமா, அதனால நீங்க பெர்சன்டேஜ் படி சொல்லிருங்க, யாருக்கு அதிகமான பெர்சன்டேஜ் இருக்கு. அதாவது டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் சாம்பியன்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கண்டிப்பா பிளே ஆஃப்ல இருப்பாங்கன்னு எல்லாராலையும் நம்பப்பட்டது, வந்திருக்காங்க. ரெண்டு டீமும் பெஸ்ட் டீம், ரெண்டு பெஸ்ட் டீம் தான் ஃபைனலா ஆடுது, டாப் 1 டாப் 2. அது உண்மையே நான் சொல்றது, they deserve to be in final. இவங்க ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணாலுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்க ஆர்சிபியோ ஆர்ஆரோ சிஎஸ்கேவோ இங்க இந்த ரெண்டு டீமுக்கு நடுவுல ஒரு ஃபைனலிஸ்ட் தான் இருந்திருந்தாங்கன்னா நான் ஈஸியா சொல்லிட்டு இருப்பேன், இவங்க 3 பேருமே வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிஎஸ்கே இருந்திருந்தாலும் சரி, ஆர்சிபி இருந்திருந்தாலும், ஆர்ஆர் இருந்திருந்தாலும் கேகேஆர் அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஆர்ஆர் இருந்திருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நான் பார்க்க முடியாது. ஓவரால் these two teams played a good cricket and playing good cricket. So அதனால என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா கேகேஆர் ஸ்லைட்லி அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எவ்வளவு 60% ஃபார் கேகேஆர்? ஏன்னா 60, 70, 40 இது நம்ம ரொம்ப ப்ராப்ளம் டிப்ளமேட்டிக்கா பேசவே வேண்டாம். கேகேஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர் அட்வான்டேஜ். ஆமா, அப்படியே பேட் கமின்ஸ் டீம் ஜெயிச்சுட்டாங்கன்னா ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா கிடையாது, அதுவும் டீம் தான். பட் ஒரு பாயிண்ட் ஒரு 2 வித்தியாசத்துல ஜெயிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த பாயிண்ட் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க பர்சன்டேஜ் கேட்டீங்களா, அதனால வின் ஆர் லூஸ் தான் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்லைட் அட்வான்டேஜ்ல 51% நான் கேகேஆர் சொல்றேனாவே வின்னு தானே அர்த்தம். ஆமா, ஓகேங்களா? அதனால கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்றது என்னோட கருத்து.
ஓகே, என்னோட பாயிண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் ஒரு எட்ஜ் இருக்கு. ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன நிறைய அந்த கேப்டன்சி டிசிஷன்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருந்திருக்கு. நான் அபிஷேக் சர்மா பால் எடுப்பாருன்னு கிரவுண்ட்ல பாக்குற யாருமே நினைக்கல. ஓகே, வீட்டுல பார்த்தவங்க நினைக்கல, கிரவுண்ட்ல பார்த்தவங்க நினைக்கல. ஓகே, அவங்கள விட இவங்க நல்லா பாலை தூக்கியும் போட்டாங்க நேற்று அந்த ஸ்பின்னர்ஸோட. அதனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சுக்கு கேப்டன்சி ஒரு டிசிஷனா சபாஷ் அகமது எல்லாம் வச்சு அவங்களால மேட்ச் வின் பண்ண முடியுதுன்னா அது பேட் கமின்ஸினுடைய கேப்டன்சி தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னடா சபாஷ் அகமது இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காது. அவரெல்லாம் நான் ஒரு ஆல்ரவுண்டராகவே நான் பார்க்கல, அதான் உண்மை. சரிங்களா? அவர் வந்து ஆர்சிபியில் ஆடினாரு, எந்த டீமுக்கு போனாலும் ஒன்றும் சும்மா வச்சிருக்க போறாங்க, பெஞ்சை தைக்க தான் யூஸ் பண்ண போறாரு. ஏன்னா அவர் ஆஸ்திரேலியன் கேப்டனு, ஓவர்சீஸ் பெருசா நம்பிக்கை வைக்க மாட்டான்னு நினைச்சார். ஆனா பிக் மேட்சஸ்ல அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கும் போது மேபி அவருக்காக ஒரு லாயல்ட்டியால ஆடினாரா இல்ல இவங்க மோசமா ஆடிட்டாங்களா தெரியல, பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபைனல்ல எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணிட்டாங்கனாலும் கேகேஆர் வின் பண்ணிட்டாங்கனாலும் எனக்கு பிரச்சனை. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்னன்னா இது சூப்பர் ஓவர் வரவே இல்லை இந்த ஐபிஎல் 2024 ஃபைனல் மாதிரி அதை எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி சூப்பர் ஓவர் மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து இன்னொரு சூப்பர் ஓவர் வந்து நாளைக்கு ஒரு மணி வரைக்கும் சென்னையில ஒரு அமக்கலமா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேட்ச் பார்க்குறவங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் இருந்துட்டே இருக்கணும். ஆமா, ஏன்னா அந்த மேட்சை பார்த்துட்டு நாளைக்கு காலையில பார்க்கும்போது எல்லார் ஃபிங்கர்ஸ்லயும் ஒரு நெயில் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு நெயில் பைட்டிங் கேமை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஸ்லைட்லி ஐம் கோயிங் வித் கேகேஆர். என்னோட பாயிண்ட் எஸ்ஆர்ஹெச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.